என் மகள் தான் இறத்தானே அந்த கண்ண கைமுடி பையன் கறிமுடி பையன் அவன் எங்க இருக்கிறான் பாரு. பறந்து வீட்டுல என்ன நோழியா ரெண்டு நாய் வச்சிருக்கு எப்படி சொல்ல வந்திருப்பது எங்க வந்திருக்கிறா அந்த கண்ணு அந்த கருமுச்சி பையன் எங்க இருக்கிறா? இந்த கருமுச்சி பையன் எப்படி இருக்கிறான்னா இந்த கூத்தாண்டு கோயிலுக்கு கட்டிருப்பாங்க அது மாதிரி கட்டிங்கன்னா நீ சாத்தி ஒண்ணு கூத்தாண்டு கோயில் இதெல்லாம் போய் பழக்கலாம். அவன் சங்க தலைவர் இல்லை என்ன ஒரு சொல்லிட்டாரு எங்க பக்கம் இந்த இது மல்லிப்பூ சுந்தரமூர்த்தி தேர்வுத்துறான் இந்த விளக்கத்தை சோரத்தரவாய் காவல் வீதியை சொல்லாமல் என்ன சொல்லு யாரடா நீ கேட்ட யாரா நீ என்னை பார்த்து எனக்கு
ஐயா என்ன சொன்ன? இப்ப கீத்து பிடி கூட விக்கிறேன். இப்ப நான் கீத்து விக்க வந்துக்கிறேன். நீ கீத்து பிடி விக்கிற மாதிரி எனக்கு பார்த்து ஊப்பு கட்டு. டாய் நான் பாடி எவனே டாய் பூவுலகம் என்னுடைய மக தாலி அர்த்தமா என்னுடைய மகன் நந்தினி சுந்தரி யாருக்கு கொடுத்தேன்? கம்சனுக்கு கொடுத்தேன். அம்மா என்று போராமல் அடித்து என் மக தாலி அர்த்தமா அதனால் சொந்த சமாச்சாரம். ஆமாடா என்னுடைய தாய் மாமன் கம்சன் என் சொந்த பாட்டன் என்ன எங்க அம்மாவை அதாவது தேவகி ரோகிணி அது சொந்த சமாச்சாரம். தாய் மாமனை கண்டிப்பது என்னுடைய உரிமை. நீ என்ன என்னுடைய மகளை ஒரு மாமனுக்கு கொடுத்தேன் நந்தினி சுந்தரி அவ தாலி இறத்தேடவா உன்னை கொண்டு உனது மனைவி தாலி இறக்கப்பா. அப்படியா? ஆமாண்டா. ஏய் சரத்துண்டா ஏய் நீ மனைவி நீ வந்து போனதே செய்ய முடியாது ஓடுகின்றார் இழுத்து சென்றார் மொழி சொல்லுவாங்க ஆனால் தோல்வி என்பது நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இனி வந்தால் அவரை விடக்கூடாது. இவன் என்ன செய்வான் தெரியுமா? ஆயர் பாடியில் இருந்து கிடைக்கிறான் போன ஜென்மத்தில் நாராயண
எங்க குரலை அரைக்க குரலை கட்ட உடனே ஆடிலே கண்ணில் புகுந்துவது இவன் எங்கு போற விடக்கூடாது. நாய் கண்ணா எட்டு வந்தா வருகிறேன். ஏன் இது வரைக்கும் அவனுக்கு எனக்கு 18 முறை யுத்தம். அந்த யுத்தத்திலே பகவான் 10 அவதாரம் எடுத்தவர், துஷ்டனுக்கு சிஷ்ட பரிபாலனம், அரக்கர்களை அழித்தவர், வல்லவர், அநேகரும் ஆண்டனின் கையால் பாடக்கூடிய இந்த பகவான் ஏன் பயந்து ஓடுறாரு? நீங்க அடிபட்டதான் எல்லாமே என்ன பாக்குறாங்க, உதப்பட்டு அடிபட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சராசரத்தை இவரால் வெற்றி கொள்ள முடியாதா, இவரால கொள்ள முடியாதா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட இந்த இரணியாக்குது சோமகாசூர் எப்பேற்பட்ட வல்லவராக எத்தனை பேர் கொண்டாரு, இவன் யாரு பண்ணணும் அப்படின்னு பயப்படுறாங்க. தெரியுமா இது காரணம் இருக்கா? இவனை நான் கொள்ள என்னால் கொள்வதற்கு இவன் முடியாது. ஏன்னா என்னால் கொள்வது நீதி கிடையாது. இவனை கொள்வதற்கு உலகத்திலே 7 பேர் சமபலம் படைச்சவர்கள். சரி, 7 பேர்கள். யாரு? துரியோதனன், பீமன், சராசரன், பகாசுரன், இடும்ப, மணிவான், கீச்சகன், இதை போல 7 பேர்கள் சமபலம் படைத்தவர்கள். இந்த 7 பேர்களில் யார் ஒருவன் முதலாக ஒருவனை கொள்கின்றானோ அவன் கையால் தான் மற்ற 6 பேரும் சாகணும். அப்படிப்பட்ட நீதி. அப்படி இருக்கும் பொழுது மற்ற மக்கள் இவன் ராஜாக்கள் துரியோதனுடைய நயவஞ்சகத்தால் அரக்கு மாளிகை வைக்கப்பட்டு அது இருக்கக்கூடிய மீமாட்சி என்று சொல்லக்கூடிய என்னுடைய மைத்துவனாகப்பட்டவன் தாயை மார்மேலும் தமையனை தோல்மேலும் தம்பிவார்களை கடத்தி எடுத்துக்கொண்டு அவர் சுரங்கப்பாத வழியாக சென்றார். இடும்பாவனம் சென்றது. இடும்பாவனத்தை சென்ற உடனே இடும்பாவனத்துக்கு சொந்தக்காரன் இடும்பாவதி இடும்பாசூரன். அந்த இடும்பாசூரன் 8 பேர்ல ஒரு ஆளு. ஆமா, இடும்பாவதியாகப்பட்டவள் அதாவது நரவேற்ற நரமாம்சம் கொள்வதற்காக வந்தாள். வந்த உடனே என் மைத்துனன் பீமனை பார்த்த உடனே அவனுக்கு 3 ஸ்தலம், பெண்களுக்கு எல்லாம் 3 ஸ்தலம், அந்த அம்மாவுக்கு 3 ஸ்தலம். ஒரு ஸ்தலம் யாரை பார்த்து மறைகிறதோ அவர்தான் கணவன் ஆண்டவன் கொடுத்த வீதி. அப்படிப்பட்ட பொழுது பீமனை பார்த்த உடனே ஒரு ஸ்தலம் மறைந்து விட்டது. கணவர் அப்படி என்றார். இந்த சம்பாஷணம் நடந்து இருக்கும் பொழுது இடும்பாசூரன் வந்தான். என் தங்கச்சி நீ யாரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இடும்பாசூரனுக்கும் அது பீமனுக்கு சண்டை, இருவருக்கு சண்டை. அந்த பீமனாகப்பட்டவன் இடும்பாசூரனை அடித்து முதல்ல கொண்டான். சரி, அந்த பீமன் கையால் தான் மற்றவங்க சாவணும் அப்படின்னு விதி. அது மட்டுமல்ல, இவங்கிட்ட வந்து 424 படைகள் இருக்கு. ஆமா, நான் இதுக்கு வந்துருக்கேன், மூவி பாலத்திற்கு வந்திருக்கிறேன். இவங்கிட்டயே இத்தனை அக்ரோனி படைகள். பூமி பாரதிக்கு வந்து சொன்னீங்களா? இது யாரு சொன்னது? இது பூமி பாரத என் தங்கை உமா பார்வதி இருக்கிறாளே, சாக்க வேண்டும். இதோ இருக்கின்றாலே பூமாதேவி, அந்த பூமாதேவி பூமி பாரதி இருக்க வேண்டும். அதற்காக மனைவி, அதற்காக நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் பொழுது, அதாவது துரியோதன பக்கம் இருக்கிறது 11 அக்ரோனி, நானூறு பக்கம் 7 அக்ரோனி. ஆனா இவங்கிட்ட 424 அக்ரோனி இருக்குது. இந்த இருந்தா எத்தனை நாள் பாரத யுத்தம் நடத்தணும். அதனால பார்த்தேன் இவங்கிட்ட 18 முறை அடிபட்டு நினைக்கிற 18 முறை நீங்க உதப்பட்டு வாழ்ந்துருக்கிறது என்ன நினைக்கிறோம். இவனை நான் அடிக்கல, இவனை கொடுத்து என் வச்சாங்கிறான் யாரு, மீமாட்சி. ஆனா அந்த படைகள் அத்தனையும் அழித்து விட்டு. ஓஹோ, நீங்க 18 முறை உதப்பட்டு தான் வந்திருக்குன்னு சராசரம் நினைக்கிறான். ஆனா 18 முறை அவன் அக்ரோட சேனையை போல நீங்க அழிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இப்பதான் சமாச்சாரம் புரிஞ்சுச்சா? தனி மரமா நிக்கிறான். ஆனா இதுக்கு நேரம் காலம் வரும். ஒவ்வொரு தடவை உதவாகும் போது ஒவ்வொரு சேனை அழிச்சிட்டீங்க. ஆமா, 18 அக்ரோட சேனை சராசரம் கிட்ட முடிஞ்சு போச்சு. அவனுடைய தனி மரம். ஆமா, சராசரம். ஆனால் இப்பொழுது நான் நேரம் காலத்தை எதிர்பார்த்திருக்கிறேன். ஏன்னா சொன்னேன், இவன் சாவறது யார் கையால, என் மச்சான் கையால. ஓஹோ, அப்படி இருக்க நேரம் காலம் வரும். அதனால இப்போ ஒரு பகவான் ஒரு துவாரகை ஏற்படுத்த போறேன். என்ன தெரியுமா? சங்கு துவாரகை. ஆமா, சங்கு துவாரகை ஏற்படுத்தி அந்த சங்கு துவாரகையிலே போய் நான் தங்க போகின்றேன். என் அத்த மக்கள் இவர் ராஜாக்கள் என்னை வேண்டி கூப்பிடக்கூடிய நேரம் காலம் வரும். அப்ப வருவேன், அவனை வச்சு இவனை தீர்த்து கட்டுவேன். ஓஹோ, இதுதான் என்னுடைய நோக்கம். அப்படியே அவர் சொல்லுவாங்க.
இப்பொழுது ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தால் அந்த பழக்கத்தின் மூலமாக எங்களுக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தினார். இடையூறுகளை ஏற்படுத்தும் அந்த இடையூறுகள் எல்லாம் எங்களுக்கு துணையாக இருந்து சந்தித்து எங்களுக்கு நன்மை கை கொடுத்தார். இருந்தாலும் இப்பொழுது தாண்டாவரத்தை எடுத்து இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு நாட்டை ஏற்படுத்தி இந்திரபிரஸ்தத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நேற்றைய தினத்திலே இந்திரபிரஸ்தம் நாரதமுனிவர் வந்தார். சுவாமி வாருங்கள் என்று வரவேற்பதற்கு சிந்தாவத்தில் அமர்த்தினேன். என்ன தெரிவித்தார்? தர்மா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா என்று வைத்தார். என்ன சுவாமி என்றேன். உனது தந்தை பாண்டு மகாராஜின் இடத்தில் வெகுவாண்டு காலமாகிறது. சொர்க்கமும் செல்லவில்லை, நரகமும் செல்லவில்லை. அப்படி என்று வைத்தார். சுவாமி என்ன தெரிவிக்கின்றேன்? உண்மைதான்ப்பா. அப்படி என்றால் எனது தந்தை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உனது தந்தை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ராஜஸ்வ யாகம் அப்படி என்ற ஒரு யாகத்தை நீ ஏற்படுத்தினால் ஒரு தந்தை சொர்க்கம் செல்வார் என்று தெரிவித்து விட்டார். ஆனால் எவ்வளவோ யாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். இஷ்டகாமேஸ்வரம், புத்திரகாமேஸ்வரம், நிறைய யாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். இந்த ராஜஸ்வ யாகம் என்பது எப்படி செய்வது, யாரை கொண்டு செய்வது ஒன்றுமே புரியவில்லை. இருந்தாலும் தம்பிமார்கள் இருக்கின்ற நாங்கள் தம்பிமாரை அழைத்து எனக்கு தெரிந்த அவருக்கு ஏதாவது தெரியுமா என்று நினைத்திருக்கின்றேன். தம்பிமார்கள் அழைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். தேனிருக்கும் இடத்தில் பால் இருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா, தேவானிருக்கும் இடத்தில் பால் இருக்க வேண்டும். நாராயணா முரளீதரா, நாராயணா முரளீதரா.
எனது மாமா கொண்டு வந்தேன் பிளாக்கரியை அவை பிளந்து 105 சிலைகளை எங்களுக்கு 5 சிலை கொடுத்து விட்டேன். 100 சிலையை அவன் கருத்தில் எடுத்துக் கொண்டேன். செல்லுகின்ற நேரத்திலே திரும்பி பார்த்தேன். அப்படி திரும்பி பார்க்கின்ற நேரத்திலே ஏதோ அண்ணன் துரோதனின் கரத்தில் இருந்து கைவிட்டு வாங்குகிறார் என்னவென்று அறிய சென்றேன். அண்ணா, அவன் யார்? நமக்கு பகையாய் அவனால் பட்டவர்களெல்லாம் போராடா. எதற்காக அவன் கரத்திலிருந்து விழாசொலை 5 சுலை வாங்கிக் கொண்டு வருகிறாயே? ஏன் உனக்கு புத்தி மாறிவிட்டதா? மணி வழங்கி விட்டாய் என்று கேட்டேன். அதற்கு என்ன உரைத்தார் தெரியுமா? எனது அல்ல தருவார். தம்பி பீமா, இதை நானே வாங்கவில்லை. நமது மாமா இருக்கின்றார் அல்லவா, ஸ்ரீ கண்ணபுரமா, அவர்கள் கொண்டு வந்த இந்த பிளாக்கரியில் 5 சுலை இருக்கிறது. நீங்கள் அத்த பிள்ளைகள் அனைவரும் பகிர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உரைத்தவுடனே இவன் தந்தையாக 100 சுலையை கருத்தில் விட்டு விட்டான். எனக்கு 5 சுலையை கொடுத்தார். அப்படி என்று அதற்கு கொடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே அது வழுகி அவன் கருத்தில் விட்டாயா? அப்படி நான் அடியாய் என்று குரல் கொடுத்தவுடனே அவன் கருத்தில் இருந்த சுலைகளை தட்டி மறைத்தேன். பங்காளி வாகும் என்றால் அவனுக்கு 52 சுலை, நமக்கு 52 சுலை. அவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஆக கூடி ஆகவென்றால் இது பாதியாக விளக்க வேண்டும். அப்படி அந்த கிளாசுலை கை தட்டி மறைத்து அப்போது அவன் என்ன நினைத்து விட்டான்? இவர்கள் 4 பேரும் நமக்கு பகையாளே கிடையாது. அந்த பீமான் இருக்கின்றாரே அவன் தான் நமக்கு பகைவன் அப்படின்னு நினைத்து என்னை என்ன செய்தான் தெரியுமா? தந்திரமாக சென்று விட்டான். அப்பொழுது சென்று அவன் எங்கு சென்றான்? நாகப்பழம் ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அந்த நாகமரத்தில் நாள்தோறும் அவன் மரத்தில் ஏறி மரத்தில் இருக்கிற நாகப்பழங்கள் அனைத்துமே பறித்து துண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி தின்கின்ற நேரத்தில் உற்று பார்த்தேன், ஒரு பழம் கூட நமக்கு கிடைக்கவில்லை. இதை என்ன செய்வது என்று என்ன செய்தது தெரியுமா? அவர்கள் 100 பேர் மரத்தில் இருக்கின்றார்கள். நான் இந்த மரத்தில் இருக்கும் பழத்தை எப்படி சாப்பிடுவது என்று என்ன செய்தேன்? அடிமரத்தை பிடித்து அப்படி அந்த அடிமரத்தை கடகட என்று ஆற்றின உடனே அந்த நாகப்பழமாக விட்டது. பல 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 என்று சாதனைக்கு அப்படி கீழே விடுவதில் அவன் என்ன நினைத்தார்? நம்ம 100 பேர் மரத்தில் இருக்கின்றோம், மரமும் வேறு அசையாமல் இருக்கிறது. நம்ம 100 பேரோடு சேர்த்து இந்த மரத்தை ஆற்றி விட்டானே அப்படின்னு இவன் என்ன செய்தான்? இவனுக்கு ஒரு பாடம் நடத்த வேண்டும், இவனை தீர்த்த கட்ட வேண்டும் என்று கங்கனை கட்டி விட்டான். அப்படி கங்கனை கட்டி என்ன செய்தான்? 1000 கலம் அரசு சாதமாக வெடித்து அது இரு பாதியாக பிறந்து அந்த 1000 அரசை பாதியாக வெடித்து என்ன செய்தால் நான் சாப்பிடுகிற பாதியாக எங்களுக்கு கொடுத்த உணவிலே விஷத்தை கலந்து விட்டான். அப்படி விஷத்தை கலந்த உடனே பீமா முதலில் இந்த உணவை அருந்து பாதி பாகம் பிரதியாகத்தானே கேட்டார். உங்களுக்கு தேவையான பிரதி பாகத்தை பிரித்து வைத்திருக்கின்றேன், எங்களுக்கு தேவையான பிரதி பாகத்தை எடுத்துக்கொண்டேன், நீ துண்ணோ உனது அண்ணன்மாருக்கு கொடுப்பேன் என்று உணர்த்து விட்டார். நான் என்ன செய்தேன்? ஆகாயவாணிக்கு ஒரு உண்டையாகும், பூமாதேவிக்கு ஒரு உண்டையாகும், 3ஆக பிரித்து அப்படி 3 பாகமாக பிரித்து 3 உண்டையாக அறிந்து விட்ட உடனே எனக்கு உண்ட வழக்கம் தொண்டவருக்கு உண்டு மதி வழங்கி உறக்கத்தில் இருந்து விட்டேன். பீமன் இறந்து விட்டார். அப்படி என்ன செய்தார்? கொடிகளை கொண்டு வந்து என் கால்கரங்களை கட்டி ஓடுகின்ற ஆற்றிலே விட்டு விட்டார். அப்படி நாகநதி ஓரிலே விட்டுவிட்ட உடனே 8 படிகளை
செய்த உடனே அந்த 8 வாசலை கழித்தது. அந்த 8 வாசலிலே ஒரு வாயில் படிக்க ஒரு குடம் விஷம் இருக்கிறார். அந்த 8 குடம் விஷத்தையா அப்படி 8 குடம் விஷத்தை வருகிற உடனே எனது போட்டலாகப்பட்ட ஆவேந்திரன் நினைவுத்தார். பீமா, இந்த 8 குடம் விஷத்தை அருந்துகிறார். இதை முதல் கொண்டு 8 ஏழை மலமணி தவறி உள்ளைக்கு எதிரிகள் யாருமே கிடையாது. அப்படி நினைத்தார். ஆனால் அன்றிலிருந்து இன்று போய் அது மட்டுமா குளத்திலே செப்புற்றிகளை எடுத்து விட்டார். ஆனால் என் மாமன் என்ன செய்தார் தெரியுமா? 1000 செப்புற்றிகளை குளிக்கின்ற தடாகத்தில் எடுத்து விட்டார். அந்த 1000 செப்பூசிகளுக்கும் ஒவ்வொரு ஊசிக்கும் ஒவ்வொரு கருவண்டாக அவதாரம் கிடைத்தது. மாமாவிட்ட ஸ்ரீ கண்ணவர்களாக வந்து விட்டார். நாங்கள் விண்ணப்படாமல் அந்த தடாகத்தில் இறங்கி நீராடி விட்டு வந்தோம். அப்படி வருகின்ற நேரத்திலே இவரை எப்படியும் வெல்ல முடியலையே, கொல்லவே முடியலையே. சரி, அப்படி நினைத்து என்னை பழிவாக நினைத்தார். இவனை பழிவாக முடியல. சரி, அண்ணனை காண வேண்டும். வருகிறேன் அண்ணா. எனக்கு அண்ணனோ தர்மர், பீமன், அர்ஜுனன், சர்வர், மகாதேவன் சொல்லக்கூடிய 5 பேர் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நான் எப்பேற்பட்டால் காண்டாவனத்தை அழித்து நாகக்கண்ணி என்ற கண்ணை திருமணம் செய்தேன். கடோ அரவான் என்று எனக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் காண்டாவனத்தை அழிக்கின்ற நேரத்திலே கனி ஒன்று கிடைத்தது. ஆனால் என் தாயிடத்தை கொண்டு போய் குந்தமாதை இடத்திலே அம்மா கனி கிடைத்தது என்று சொன்னேன். ஆனால் என் தாயாகிப்பட்டால் என்ன சொன்னார்? மகனே, கனியாக இருந்தால் 5 பேர் உணவுங்கள் என்று சொல்லினார். அம்மா, கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னேன். அப்பொழுது என் தாயாகிப்பட்டால் மகனே, சொன்னதுதான், கனியாக இருந்தால் உணவுகள், கன்னி பெண்ணாக இருந்தாலும் உணவுகள் என்று சொல்லினார். அன்று முதல் கொண்டு இன்று வரைக்கும் என் தாய் சொல்லை தட்டாமல் நடந்து வருகின்றேன். ஆனால் இருந்தாலும் பாரதம் பற்றிடம் பாராட்டினால் நினைப்பால் யாரும் எது கண்ணுடன் நிரப்புவதற்கே கூறு. பாரதம் பற்றிடம் பாராட்டினால் நினைப்பால் யாரும் என் அண்ணனை பார்க்க வேண்டும். புறப்படுகின்றேன்.
அப்படி என்று ஒத்துவிட்டார். அப்படி என்றால் என் தந்தை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றார். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அப்படி என்று கேட்டவுடனே அவர் என்ன தெரிவித்தார்? ராஜசூ யாகம் அப்படி என்று ஒத்துவிட்டார். ராஜசூ யாகம் என்றால் எப்படி செய்வது, யாரை கொண்டு செய்வது, அப்படி என்று எனக்கு கொண்டுவே முடியவில்லை. ஆகையால் தம்பிமார்கள் உங்களை அழைத்து உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரியுமா என்பதற்காக எங்களுக்கு 5 பேர்களிலே தலா சிறந்தவர்கள் பிரம்மநந்தனன். தாங்களுக்கே தெரியவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு முந்தி பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நாம் ஐவருக்கும் தேவை அடியாரை பற்றி வாஞ்சால் இருக்கிறார். ஆமா, ஒரு வார்த்தை அழைத்து கேட்டு பார்த்தால் அவளுக்காக வேகம் தெரிகிறதா என்று பதில் சொல்லலாம். வாஞ்சாலே பொனி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
இந்த உலகத்தில் வீதி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவன் தான் வாழ்க்கை துணை. வாழ்க்கை இருந்தாலும் எனக்கு 5 கணவன்மார்கள், 5 கணவன்மார்கள் என்று சொல்லலாமே தவிர 5க்கும் பத்தினி, 5க்கும் தேவி, அறியாத பத்தினியாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்க என்னுடைய கணவனை பார்க்க வேண்டும், கணவனையும் பார்க்க வேண்டும். சுவாமி பாருங்க, சுவாமி பாருங்க, சுவாமி முல்லை மலர் அருங்கெடுத்து முத்துச்சரம் தொடுத்து வந்தேன். முல்லை மலர் அருங்கெடுத்து முத்துச்சரம் தொடுத்து வந்தேன். அறியாத பத்தினி என்ற புகழும் பேரும் எனக்கு நீடித்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் உங்கள் 5க்கும் ஒப்பற்ற மனைவி பாஞ்சாலி உங்களுடைய செந்தாமரை பாதத்தின் மீது மல்லி முல்லை இருவாற்று கோமும் வந்தாலும் என்று சொல்லக்கூடிய வாசனை திரைவிய மலர்களெல்லாம் வைத்து என்னுடைய சிரசையே உங்கள் பாதத்தில் வைத்து தெரிவித்திருக்கேன். உங்கள் மனதார என்ன வாழ்த்துங்கள் சுவாமி. 5ரும் பாஞ்சாலி சுவாமி மணியே சுவாமி மனமகிழ்ச்சி அடைந்தேன். சுவாமி ஆமா என்றும் இல்லாமல் இன்று என்ன அழைத்த காரணம் எனக்கு தெளிவாக கூறுங்கள் சுவாமி. இப்போது அழைத்த காரணம் என்னவென்று கேட்கின்றார். இப்போ எங்க இருக்கின்றோம்? இந்திரபிரதத்தில் இருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே நாரத மகாமுனிவர் இந்திரபிரதம் வந்தாரா? ஆமா. சரி வந்ததற்கு என்ன வேண்டாம்? தர்மா உனது தந்தை பாண்டு மகாராஜர் இறந்து வெகாண்டு காலம் ஆகிறது. ஆமா. சொர்க்கத்திற்கும் செல்லவில்லை, நரகத்திற்கும் செல்லவில்லை, பகவான் பற்றியாக கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? உனது மாமனார் எனக்கு தந்தை உண்மைதான். அப்படி என்று வைத்துவிட்டார். அப்படி என்றால் எனது தந்தை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நீங்க கேட்டீர்கள். என்ன தெரிவித்தா? ராஜசூ யாகம். அப்படி என்று ஒரு யாகத்தை நீங்க செய்தீர்கள். ஆனால் உனது தந்தை சொர்க்கம் செல்வார் என்று வைத்துவிட்டார். அப்படியா? அப்படியே நாம் எவ்வளவோ யாகங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், செய்தும் இருக்கின்றோம். உண்மைதான். இருந்தாலும் இந்த ராஜசூ யாகம் என்பது எப்படி செய்வது, யாரை கொண்டு செய்வது ஒன்றுமே புரியவில்லை. ஆகையால் தம்பிமார்கள் நால்வரையும் அழைத்து கேட்டீங்களா? தம்பிமார்கள் என்ன வளர்த்துவிட்டா, அண்ணா எங்களுக்கு முந்தைய பிறந்தவர்கள் நீங்க, உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி அண்ணா தெரியும் ஒத்துவிட்டார்கள். ஆகையால் உனக்கு ஏதாவது சுவாமி இது என்ன? இந்த உலகம் அறிந்த உண்மை என்ன உங்களுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? என்னமா வைக்கிறார்? உண்மைதானே சுவாமி? என்ன உங்களுக்கு தெரியாத உலகத்தில் எங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாததான் உன்னை அழைத்து கேட்கிறேன். என்ன சுவாமி உங்களுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. இருந்த போதிலும் சுவாமி ஆமா எனக்கு தெரியாது சுவாமி. அப்படி என்றால் ஒரு யோசனை வந்து நிற்கிறது. என்ன? வைகுந்த
அவர் எனது அண்ணன் இருக்கின்றாரே. ஓஹோ, அநாத ரட்சகன் ஆபத் பாண்டவன் ஆ, நம்மளை காத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர். உண்மைதான். ஆகையால் அவரை அழைத்து கேட்டார். உங்கள் அண்ணனை அழைத்து கேட்டால் இதற்கு மட்டும் தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஆண்டவா, கோவிந்தா, கண்ணா கோகுலரமணா, எங்களை காத்திடுவாய் மணிவண்ணா.